குற்றால அருவிகளில் சீற்றம் குறைந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், அருவிகளில் தற்போது எந்த அளவுக்கு நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது? என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக, அதிலும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளுக்கு நேற்று காலை முதல் தண்ணீர் வரத்து திடீரென அதிகரித்தது. இதையடுத்து மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நேற்று குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று தண்ணீரின் சீற்றம் குறைந்திருந்தாலும் குறிப்பாக பழைய குற்றால அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் வெகுவாக குறைந்துவிட்டது. மெயின் அருவியில் நேற்றை விட சற்று தண்ணீர் சீற்றம் குறைந்திருக்கிறது. இருப்பினும் தற்போது இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பதால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை இரண்டாவது நாளாக இன்று நீடிக்கிறது. நேற்றைய போல இன்றும் கூடுதலாக அருவிக்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.